சிஎஃப்சி யூனிவர்சிட்டி அன்றாடம் பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை செய்யக்கூடிய போக்குவரத்து கழகங்கள் தற்பொழுது ஆளுங்கட்சி சங்கத்துடைய கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருது. இதனால் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் சட்டப்படியான ஆண்டுக்கு ஒரு முறை அமுல்படுத்தக்கூடிய பணி ஒதுக்கீடு கூட அமுல்படுத்த முடியல. 10 ஆண்டுகளாக இதை அமுல்படுத்த முடியாமல் இருக்குது. இதனால் நிரந்தர தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. ஜூனியர் தொழிலாளரிடம் பணம் பெற்று சீனியர் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய வழித்தடங்களை கூட இன்னைக்கு பணத்து மூலமாக தடுத்து நிறுத்துறாங்க. சிஎல்ஆர் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு பணிமனைக்கு 30 to 40 தொழிலாளர்கள் பணி செய்கிறாங்க. அவர்களை வரைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு பணி ஒதுக்கீடு அமுல்படுத்தப்பட்டு ஒரு நாளைக்கு 200 ரூபா வீதம் ஆளுங்கட்சி சங்கத்தை சார்ந்தவர்கள் வாங்குறாங்க. அல்லது மாதத்துக்கு ஒரு முறைனா 2000 ரூபா முன் பணமாக கொடுத்தா அவர்களுக்கு டியூட்டி வழங்கப்படுகிறது. நிரந்தர தொழிலாளர்களுக்கு அந்த வழித்தடங்கள் கேட்டால் மறுக்கப்படுது. இப்படி இந்த போக்குவரத்து கழகம் திருநெல்வேலியில் கடுமையாக லஞ்சம், லாவணியம், ஊழல் என்பது ஆளுங்கட்சி சங்கத்தை சேர்ந்தவர்கள் பல பணிமனைகளை செஞ்சுட்டு வராங்க. இதை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை. இதில் அதிகாரிகளிடம் முறைப்படி தொழிற்சங்கங்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசினா அதை கண்டுகொள்வதில்லை. காரணம், அதிகாரிகளுக்கும் இதில் தொடர்பு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பொது மேலாளர் அவர்கள் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே ஜிஎம்ஆ தொடர்றாங்க. ஒரு பொது மேலாளருக்கு குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுக்கு மேலே எந்த ஒரு கழகத்தில் இருக்க முடியாது. அவர்களுடைய ஆதரவில் ஆளுங்கட்சி சங்கம் என்பது இன்னைக்கு கடுமையாக தொழிலாளரிடம் பணத்தை பறிக்கக்கூடிய, லஞ்சம் செய்யக்கூடிய, ஊழல் செய்யக்கூடிய வேலை தொடர்ந்து நடக்குது. இதை பொது மேலாளர்கள் கண்டுகொள்ளாத போக்கு இருக்குது. அதுக்கு மேலே அழுத்தமாக கேட்டால் இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்ய முடியும், ஆளுங்கட்சிக்காரங்களை மீறி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற நிலைமைக்கு இருக்குது. இந்த போக்குவரத்து கழகம் அரசு துறையாக செயல்படுவதை விட ஆளுங்கட்சியினுடைய செயல்பாட்டுக்குள்ளே இது அடங்கி போயிருக்கு. இதனால் கடுமையாக தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. நிரந்தர வேலை வழங்க வேண்டிய சூழ்நிலை தவிர்த்து இன்னைக்கு சீலாரை வைத்து இந்த கழகத்தை நடத்துகிறாங்க. இதனால் பயணிகளுக்கு சிறப்பான சேவை செய்கிற இடையூறு ஏற்படுது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் என்பது இந்த கழகத்தில் முன்னால் ஓட்டிக்கிருந்த பேருந்துகள் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு. நிறுத்தப்பட்ட பேருந்துகளை ஓட்டுவதற்கான எந்த முயற்சியும் இல்லை. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து இயக்கம் என்பது மிக சிறப்பாக இந்த போக்குவரத்து கழகத்தில் செயல்பட்டு வருது. அப்படி செயல்பட்டு வரக்கூடிய இந்த போக்குவரத்து கழகத்தில் பணி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மன ரீதியாக கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. அதனால் நிறுத்தப்பட்ட பேருந்துகளை இயக்கணும். இனி 1 மாதம் கழித்து பள்ளிக்கூடங்கள்லாம் திறக்க போகுது. ஆகையால் இந்த போக்குவரத்து கழகம் தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கை, போக்குவரத்து கழகம் குறைந்த கட்டணத்தில் இங்கே மக்களுக்கு சிறந்த சேவை செய்கிறது. கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்கள் கட்டணமில்லா பேருந்து இயக்கத்தை பயன்படுத்துகிறாங்க. 35 லட்சத்துக்கு மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் இந்த சிறந்த சேவையை பயன்படுத்துகிறாங்க. இதையெல்லாம் ஒரு மாதம் கழித்து பள்ளிக்கூடம் அடுத்து திறக்கும் பொழுது இந்த நிறுத்தப்பட்ட பேருந்துகள் அனைத்துமே நம்முடைய திருநெல்வேலி போக்குவரத்து கழகம் தொடர்ந்து நடத்தணும். அதுக்கு தமிழக அரசு அதை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மாதிரி தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5000த்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் நம்முடைய போக்குவரத்து கழகத்தில் வேலை செய்கிறாங்க. திருநெல்வேலி கார்பரேஷனில் மொத்தம் 10,000 தொழிலாளர்கள் என்பது வேலை செய்கிறாங்க. இவர்களுக்கு இந்த பணிமனையில் அடிப்படை வசதி என்பது மிக மோசமாக இருக்குது. ஒரு மனிதர் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இங்கே கழிவறை கிடையாது. பல முறை நாங்கள் கோரிக்கை கொடுத்துட்டோம், பேசிட்டோம், நிர்வாகத்தோட எந்த செவி சாய்க்கிறது இல்லை. ஆனால் தொழிலாளர் மீது நடவடிக்கைனா உடனடியாக சில மணி நேரத்துக்குள்ளே நடவடிக்கை என்பது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்கள் செய்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கழிவறை கூட சுத்தம் செய்வதில்லை. அதாவது பேருந்துகள் உள்ளே வந்து டீசல் போடுற நேரத்தில் கூட பொதுமக்கள் போய் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு 3 மணி நேரமாக பயணம் செய்யக்கூடியவங்க அந்த கழிவறை பயன்படுத்த போனால் அவங்களே பார்த்துட்டு பயந்து ஓடி வரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கழிவறை மோசமாக இருக்குது. இதற்கான நிதியை அரசாங்கத்திடம் அதிகாரிகள் கேட்டு பெறணும். மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இதனால் இயற்கை உபாதையும் சிரமத்தோடு பேருந்துகளை இயக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய இடத்துக்கு இந்த திருநெல்வேலி கழகத்தில் தொழிலாளர்கள் இன்னைக்கு சிரமப்படுறாங்க. அது மாதிரி ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளரிடம் அவருடைய மீதம் இருக்கக்கூடிய விடுப்புகளை எடுப்பதற்கு அதற்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பணிமனைகளை ஆளுங்கட்சிக்காரங்க 10,000 20,000 மாதத்திற்கு வாங்கக்கூடிய நிலைமை மோசமாக இருக்குது. இந்த போக்குவரத்துறை எவ்வளவு ஊழலுக்குள்ள மாட்டிடுச்சுங்கிற கவலையோடு தான் இந்த பத்திரிகை சந்திப்பை நாங்கள் வச்சிருக்கிறோம். இதை எதிர்த்து போராடக்கூடிய சில சங்கங்களுக்கு இன்னைக்கு ஓடி கொடுக்காங்க.
அரசாங்கத்திடம் எங்களுடைய 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை பழைய பென்ஷன்லாம் கேட்டு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அது மாதிரி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தொழிலாளருடைய கோரிக்கையை கேட்டு போராடக்கூடிய சங்கங்களில் ஒரு சில சங்கங்களை அழைத்து அவர்களுடைய தலைவர்களுக்கு ஓடி கொடுத்து இன்னைக்கு அந்த போராட்டத்தை இந்த அரசு மட்டப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கிறது. கோரிக்கைகளை செவிசாய்த்து அதை செய்து கொடுக்க போட்டு இந்த போராட்டத்தை சீர்குலைக்கக்கூடிய, போராட்டத்துக்கு வரவிடாமல் சங்கங்களை தடுக்கக்கூடிய வேலையை அந்த அரசாங்கமும் நம்முடைய போக்குவரத்து அமைச்சரும் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நியாயமான போராட்டத்தை நடத்தும் பொழுது இது மாதிரி ஓடி கொடுத்து நிறுத்துவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் தமிழக அரசும் திருநெல்வேலி போக்குவரத்து கழகமும் இங்கே இருக்கக்கூடிய நிறுத்தப்பட்ட பேருந்துகள், தொழிலாளர்களுடைய அடிப்படை பிரச்சனை, அது மாதிரி இன்னைக்கு வேலையில்லா இளைஞர்கள் ஒரு பணிமணிக்கு 30லேருந்து 50 பேர் பக்கம் வேலை செய்கிறாங்க. அவர்களிடம் நேரடியாக 200 ரூபா ஒரு நாளைக்கு பெறுவது, ஜிபே மூலமாக 2000 வாங்குவது, ஜிபே மூலமாக பணம் பெறக்கூடிய ஒரு மோசமான நிலைமை என்பது இன்னைக்கு திருநெல்வேலி போக்குவரத்து கழகத்தில் நடக்குது. இது அதிகாரிகள் அவர்களும் எங்களுக்கு தெரியும், நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. உடனடியாக மாவட்ட கலெக்டர் அவர்களும் அது மாதிரி நம்முடைய போக்குவரத்து செயலாளர்களும் இதில் தலையிட்டு அதிக காலங்கள் அதாவது ரூல்ஸுக்கு புறம்பாக 3 ஆண்டுகளுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை உடனடியாக பணிமாற்றம் செய்திருந்தால் இந்த தவறு நடந்திருக்காது. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சங்கத்துக்கும் அவர்களுக்கும் ஏற்படக்கூடிய இந்த உறவு தான் இந்த லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் வழிவகுக்குது. ஆகையால் இதை தடுத்து நிறுத்துவதற்கு 3 ஆண்டுகளுக்கு மேல் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும். அது மாதிரி இந்த ஊழலுக்கெல்லாம் துணையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீதும் சம்பந்தப்பட்ட ஆளுங்கட்சி சங்கத்தின் மீது நிர்வாகிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிஐடி தொழிற்சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது எவ்வளவு நாளாக இந்த ஊழல் நடக்குது? இந்த ஊழல்